மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து பாஜக ஆட்சி அமைத்து விட்டது. இப்போ அங்க எதிர்க்கட்சியாக யார் அமர்வது? 15 வருடம் மேற்கு வங்க மாநிலத்தை கோலோச்சிய மம்தா பானர்ஜியோடைய அந்த அரசியல் ஆளுமை என்பதெல்லாம் கட்டம், அது ஒரு பிம்பம் தான். அது பதவி இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவரால் ஆதரிக்கப்பட்ட சோபன் தேவ் சட்டோபாத்யாயா யாருமே ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. 80 எம்எல்ஏ இருக்காங்க, அதுல 20 பேர் தான் மம்தாவை ஆதரிக்கிறாங்க, பாக்கி 60 பேர் வேறு ஒருவரை தான் ஆதரிக்கிறதாக செய்திகள் வருது. அவர் தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அம்மையார் வழக்கம் போல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றமும் யார் பக்கமா அதிகமாக ஆதரவு இருக்கிறதோ அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற மாதிரியும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த செய்தியெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஒரே டெம்ப்ளேட்டை நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதையே பயன்படுத்தினீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் மம்தா பானர்ஜி. ஏற்கனவே 2வது முறை அவர் வெற்றி பெற்றது, 3வது முறை பெற்றதுலாம் சில எமோஷனல் கார்டெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம். திடீர்னு அவங்க அடிபட்டது மாதிரி கால் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இது பண்ணது, வீல் சேரில் இப்படியெல்லாம். அதுக்கப்புறம் பெங்காலையே நாசப்படுத்துறதுக்காக குஜராத்திலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம். டெல்லி மேற்கு வங்கத்தை கட்டுப்படுத்த மேற்கு வங்கத்திற்கு என்ற ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. எப்படி இங்கே தமிழ்நாட்டில் உருட்டுறாங்களோ அதேமாதிரி அங்கே அம்மா உருட்டினாங்க. அது ஒரு 2-3 டைம் ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த அம்மா போயிடுச்சுன்னா, மத்திய அரசுடைய திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துட்டா அது மோடி போய் சேர்ந்துருவாரு அப்படின்ட்டு திட்டங்களை எல்லாம் முடக்க ஆரம்பிச்சான். அதாவது இங்க ஸ்டிக்கராவது ஓட்டினாங்க. தமிழக அரசு போனா போட்டு நீ திட்டத்தை கொண்டு வாப்பா, அதுல நான் என் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறேன், அதுல எப்படி ஊழல் பண்றது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜல்ஜீவன் நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போகணுங்கிறது உன்னுடைய திட்டமா இருக்காது, நல்ல திட்டமாக இருக்கிறது, அது நானும் அதை ஏத்துக்கிறேன். அதுக்கு எங்க ஊர் திட்டத்துடைய பேர் அதுக்கு ஸ்டிக்கர் இட்டுனா, நீ ஆவாஸ் யோஜனான்னு சொல்லியா, நான் கலைஞர் வீடுன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாங்க. அவங்க இந்த வீடுன்னு வந்தாலே இது மோடி கொடுத்ததாக அந்த மக்களுக்கு போய் சொன்னேன். ஏன்னா நான் எந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டமும் நான் வெஸ்ட் பெங்கால்ல பண்ணதில்லை. இப்படி ஒரு புதுசா ஒரு திட்டம் வந்தா, குறிப்பாக மருத்துவ காப்பீடெல்லாம் வந்ததுன்னா அது இந்த மக்களிடம் பெரிய அளவில் போய் சேர்ந்துடும், அது மத்திய அரசு குறிப்பாக பாஜகவிற்கு அட்வான்டேஜ் ஆயிடும்னு சொல்லி பல திட்டங்களையே முடக்கினார். ஸோ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த மக்களுக்கு இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லி தான் இப்பொழுது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆட்சி மற்றும் மாறவில்லை, காட்சியும் மாறி இருக்கிறதுங்கிறது தான் நீங்கள் சொன்ன பல விஷயங்கள். அந்த அம்மா ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ரொம்ப அது பார்க்கும் பொழுதே வருத்தமாக தான் இருந்தது. நீங்கள் சொல்ல மாதிரி ஆளுமை, 15 வருடங்கள் முதல்வர், பார்த்தாலே பயப்படுற ஒரு காலம் போய் வெயிட் பண்ணுங்க, அவர் போலீஸுங்களை அழைச்சிட்டு போகிறோம். ஏன்னா அங்கே அது அப்படி போயிட்டு அந்த படி ஏறி அந்த சாமி தரிசனம் பண்ணோம். மக்கள் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க, ஏற்கனவே தரிசனம் முடிச்சவங்க வந்துடுங்க, வெயிட் பண்ணுங்க அழைச்சிட்டு போகிறேன்னு அவர் ஒரு தனியாள் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் பக்தர்கள்லாம் போன பிறகு அப்புறம் படி ஏறி அழைச்சிட்டு போய் பக்கத்தில் வர ஒருத்தவங்களாவது அவங்களுக்கு மரியாதையாக வணக்கம் சொல்கிறதோ, சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்களேன்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறது. எந்த கழுதை எதுக்கு இங்கெல்லாம் வருது, இவளுக்கு எதுக்கு இங்கே வரணும், இவளுக்கு ஃபுல்லாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாகவும் அங்கே உட்காந்துக்கிட்டு புர்கா மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டுலாம் சீன்லாம் போட்டது, இது எதுக்கு இந்த கோயிலுக்கு வருது? காளிக்காக நம்மளுடைய பந்தல் அமைக்க முடியவில்லையே துர்கா பூஜையும் பொழுது, இது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அந்த மக்கள் கேட்பது போல முகத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே கடந்து போனதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை வரும் பொழுதும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் நானே வாதாட போறேன்லாம் கவுன்லாம் வக்கீல் கவுன்லாம் போட்டுட்டு அந்த அம்மா சீன் போட்டாங்க, ஜட்ஜுகளை சிறைப்படுத்தது, அப்படி எல்லாம் நடந்தது. அப்புறம் கவர்னர் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னால ஜேபி நட்டாவே இருக்கட்டும், அதுக்கு முன்னால, அதுக்கப்புறம் இப்பொழுது அமித்ஷா ஹோட்டலை விட்டு வெளியில வர முடியாதுன்னு சொன்னதெல்லாம் இருக்குது. ஸோ அதற்கான பதிலாகத்தான் இப்போ நடந்தது. என்ன விதித்தீர்களோ அதுதான் முளைத்து நிற்கிறது அப்படிங்கிறது. இப்போ ரித்தபிரதா பானர்ஜி அப்படிங்கிறவர் எனக்கு பின்னால் 60 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சபாநாயகர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. அதை சபாநாயகர் ஒரு சில விஷயங்களை சபாநாயகரை கண்டித்த நீதிமன்றம், ஆனால் இது சரிதான் அப்படிங்கிறது அப்படி. மொத்தமே 80 பேர் ஆயிருக்காங்க எம்எல்ஏக்களாக டிஎம்சிலேருந்து. அதில் 60 பேர் ரித்தபிரதா பானர்ஜி ஆதரிக்கிறாங்க, 20 பேர் தான் இவர் நியமித்த இதுக்கெல்லாம் அப்படிங்கிறாங்க.
இவரை எய்த்தே வந்து சுவேந்து அதிகாரி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது. சரி, சட்டசபையில் தான் அப்படியா அப்படின்னா, பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 28 சீட்டு இருக்குது டிஎம்சிக்கு. அதில் 20 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேசியவாத இந்திய குடிமக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியில் இணைஞ்சுக்கிட்டு, நாங்கள் தனியாக இது பண்ணுறோம், டிஎம்சிங்கிற பேனரில் எங்களை கொண்டு வந்துடாதீங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி பார்வை இருக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே இந்த நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களை நம்பித்தான் இந்த அரசு இருக்கிறது அப்படின்லாம் மிரட்டுறதுனால இப்போ புதுசாக சுவேந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு 20 லட்டு மாதிரி கொண்டாந்து ஒரு 20 எம்பியை கொண்டாந்து இறக்கிட்டாரு. அவங்க வேற கட்சியில இருந்தாலும் பெரும்பாலும் அவர்கள் மத்திய அரசு ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இந்த பாக்கி 8 பேர் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுல பல கிராக்குகள் தான் இருக்கு, அதனால நீங்க கொல்லப்பட வேண்டாம். அந்த கிராக்லேயும் ஒன்று இருக்குது, அது வந்து கல்யாண் பானர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து தங்கர் எல்லாம் மிமிக்ரி பண்ணி அசிங்கமாக முகசேஷ்டைகள்லாம் பண்ணவர் பாராளுமன்றத்திலேயே. அவர் என்ன சொல்றாரு, யாரு மம்தாவுடைய கசின் அபிஷேக் பானர்ஜிக்கு எனக்கும் ஒத்து வராது, அவன் வந்து இங்கே பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி, அதாவது கொறடா அவங்களுடைய கட்சியுடைய தலைவராக அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவருக்கும் மௌவா மௌத்ராவுக்கும் பிரச்சனை. ஸோ இந்த 8 பேருங்கிறதுக்குள்ளாரே பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்க பாராளுமன்றத்தில் எப்படி செயல்பட போகிறாங்கன்னு. இப்போ இது மட்டும்தான் இப்படி இருக்குதான்னா, நேற்று பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கட்சியிலையும் குத்துவட்டு நடந்திருக்கு. ஒரு 7 பேர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க போல இருக்கு. 14 பேர் இருக்கக்கூடிய மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னா எவனும் பாதி பேர் வரவே இல்லை அந்த இதில். அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதாவது மோடியை, பாஜகவை யாரெல்லாம் வந்து துரோகம் இழைத்தார்களோ, ஏன்னா அவ்வளவு ஒரு 30 வருடங்கள் ஆட்சியில் இருந்த கம்யூனிசத்தை தூக்கி எறிவதற்கு மம்தா பானர்ஜி இருந்தால், அவருக்கு அந்த நேரத்தில் உதவியாக இருந்தது பாஜக. நீ அவங்களையே ஒவ்வொரு முறை தேர்தல் நடந்து முடிந்த பொழுது எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே மக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கான விளைவாகத்தான் இருக்குது. அதை விட ஒரு புதுசாக அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அரூப் பிஸ்வாஸ் அப்படிங்கிறவர், அவர் வந்து முன்னாள் டிஎம்சியுடைய பொருளாளர். அவர் வந்து பேங்க் மேனேஜருக்கு கடிதாசி போட்டார். யார் தலைவராக போகிறாங்க, யார் கட்டுப்பாட்டில் இந்த கட்சி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. இந்த ஆள் போகிற இடத்துல எல்லாம் அபிஷேக் பானர்ஜி உதவாங்கிறாரு. மம்தா பானர்ஜியோட நிலைமை பரிதாபமாக இருக்குது. ரித்தபர்தா அவர் நாதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அது வரைக்கும் யாரும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாப் பேமெண்ட் கொடுப்பாங்கல்ல, ஸ்டாப் பேமெண்ட் மாதிரி இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைங்க. யாரும் இது வந்து தவறாக அந்த நிதியை, கட்சியுடைய நிதியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மேனேஜருக்கு கடிதாசி போட்டிருக்கார். இந்த லெவலில் தான் வந்து டிஎம்சி இருக்கிறது. என்னென்ன கூத்து, என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டாங்க. கவர்னர் வந்து ஒரு இடத்துக்கே போக முடியாது, போலீஸை வச்சு என்னென்ன கூத்து இந்த அம்மா அடித்தது. ஆனால் அந்த அம்மாவை நினச்சி இப்பொழுது பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் அரசியலில் இதெல்லாம் ஒரு பாடம். இது இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு எல்லாரும் இதை படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.